செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10/11 துணைத் தேர்வு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முக்கிய தகவலை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு துணைத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியாகாமல் இருக்குது. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் அண்ட் பள்ளி கல்வித்துறை. அதன் பிறகு நம்மளுடைய பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் அதன் மறுநாளே 31ஆம் தேதியே அவங்களுக்கான ரிசல்ட் A to Z பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. எப்போ என்ன டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம் 2 மணி அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து பார்த்திங்கன்னா தகவலை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரிசல்ட் நிறைய பேருக்கு எப்படி பார்க்குறது, என்ன வெப்சைட்டில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மார்க் ஷீட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனாலே மாணவ செல்வங்கள் 12th நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் லைவ்லேயே நிறைய பேருக்கு ரிசல்ட் ஷோ பண்ணேன். ப்ரோ எனக்கு ரிசல்ட் பார்க்க தெரில, எப்படின்னு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள், கூகுளுக்குள்ளே போயிட்டு dge.tn.government.in அந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னாவே மேலே வரும் இன் ரிசல்ட் 2024ன்னு. அந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அரசு தேர்வுத்துறை இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். நல்லா கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் டைப்ஸ்ன்னு போட்டு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் லைனாக இருக்கும். ஓகேங்களா? ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், SSLC எக்ஸாமினேஷன் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா SSLCனா SSLC நீங்கள் கொடுக்கணும். ஸோ SSLC கொடுத்தாலும் ஒன்று தான், ஹையர் செகண்டரி நீங்கள் எந்த எக்ஸாமோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்படி ஒரு ஃபோனில் கீழே தள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்கனாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. டேரெக்டாக அதை கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் நீங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா 1 by 1 அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் மார்ச் 2024ன்னு போட்டு ப்ரைவேட் கேண்டிடேட் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுற பேஜ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா, எக்ஸாம் ரோல் நம்பர்னு போட்டு ஒரு காலம் காமிக்கும். அதில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பரை போட்டுடணும். ஓகேங்களா? அதை போட்டுருங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போடணும். டேட் ஆஃப் பர்த்தை எப்படி போடணுன்னா நீங்கள் நார்மலாக எழுதுகிற மாதிரியோ இல்லை போடுற மாதிரியோ டேட்டு, மந்த்து, இயரு அப்படின்றது மட்டும் போட்டுறாதீங்க. அதை போட்டிங்கன்னா வராது. அது மாதிரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இயரு, நெக்ஸ்ட்டு மந்த்து, அப்புறம் டேட்டு. ஓகேங்களா? இந்த ஒரு பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ண முடியும், நீங்கள் ரிசல்ட்டு பார்க்க முடியும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்கப்பா செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கேப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி போடணுன்னு. அது 13+5 அப்படின்னு காமிக்குது. ஸோ அதை அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் சர்ச் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? டவுன்லோட் நவ் அப்படின்னு வரும். வந்த உடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் அப்படியே டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் மார்க்கு, இன்டர்னல் மார்க்கு, A to Z பார்த்து அதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை இப்படி தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன். ஸோ மறக்காமல் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட் பார்க்குறது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.